கோவை மாநகராட்சியின் கிழக்கு மண்டலத்தில் பல்வேறு அடிப்படை வசதி மேம்பாட்டுப் பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 23வது வார்டு அழகு நகர் பகுதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு இன்று நடைபெற்றது. மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மேயர் தலைமையிலான குழு கிழக்கு மண்டலத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்தது. குறிப்பாக அழகு நகர் குறுக்கு சாலையில் புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி, சௌபாகிய நகரில் அவினாசி சாலை முதல் விமான நிலையம் வரையிலான பகுதியில் புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். மேலும் 24வது வார்டு கொடிஷியா பிரதான சாலையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் சமுதாய கழிப்பிடம் மற்றும் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் சாலையோர வியாபாரிகளுக்கான கடைகள் அமைக்கும் பணிகளையும் மேயர் ஆய்வு செய்தார். அனைத்து பணிகளையும் விரைவாக முடிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினார்.